8வது ஊதிய குழு செயல்படுத்தும் தேதியை தெளிவுபடுத்துங்கள். ஒன்றிய நிதி அமைச்சரிடம் தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கோரிக்கை மனு. அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ள 8வது ஊதிய குழு குறித்து ஒன்றிய அரசின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என தென் சென்னை மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று டெல்லியில் ஒன்றிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை அவர்களை சந்தித்து எழுத்து மூலமான மனுவை அளித்தார். அந்த மனுவில் 8வது ஊதிய குழு எப்போது அமைக்கப்படும், அதன் அமல்படுத்தும் காலக்கெடு குறித்து இதுவரை எந்த தெளிவான அறிவிப்பும் இல்லை. இதனால் அரசு ஊழியர்களும் குறிப்பாக ஓய்வூதியதாரர்களும் கவலை வெளிப்படுத்துகின்றனர். சென்னை ஓய்வூதியர் சங்க பிரதிநிதிகள் என்னை நேரில் சந்தித்து திருத்தப்பட்ட ஓய்வூதிய பலன்கள் முன்னர் ஓய்வு பெற்றவர்களுக்கும் வழங்கப்படுமா என்ற ஐயப்பாட்டை முன்வைத்தனர். முன் நடைமுறைகளைப் போலவே திருத்தப்பட்ட ஊதிய அளவீடுகள் ஏற்கனவே உள்ள ஓய்வூதியதாரர்களுக்கும் நீட்டிக்கப்படும் என உறுதியளிக்க வேண்டும். ஊதிய திருத்தம் குறித்த அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு உடனடியாக வெளியிட்டு ஓய்வூதியதாரர்களிடையே நிலவும் பதட்டம் மற்றும் குழப்பத்தை தணிக்க வேண்டுகின்றேன் என தமிழச்சி தங்கபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மனுவை பெற்ற மத்திய நிதி அமைச்சர் இதுகுறித்து உரிய துறை அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு துறையில் பணிபுரிபவர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த 8வது ஊதிய குழு அறிவிப்பை எதிர்நோக்கும் நிலையில் எம்பி வழங்கிய இந்த கோரிக்கை பணியாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது.